Praise Lord, brothers and sisters. சில நேரம் பார்த்தோம்னா மனுஷங்களாய் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஞானம் தான் இருக்கும். ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இருக்கும். ஒரு சில நேரம் அப்படியே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத அளவு பிரச்சனை வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமைக்கு வந்துருவோம். எல்லாமே நம்ம கையை மீறி போனதா, எல்லாமே தலைகீழ உலகமே தலைகீழ சுத்திட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரிலாம் ரொம்ப வரும். ஆனா நம்ம எப்பயுமே நினைக்கணும், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அதை விட அதிகமானவர் தான் நம்மளுடைய தேவன். ஒரு குறுகிய சொன்ன மாதிரி நம்ம என்ன வேணா குறுகிய ஒரு டப்பாக்குள்ள இருக்கலாமே ஒழியா, நம்ம ஆண்டவர் என்னுடைய தேவன் பெரியவர் நம்ம யோசிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வீட்லயும் பிரச்சனை இருக்கலாம், அவங்க ஹெல்த்லயும் பிரச்சனை இருக்கலாம், பணமும் இல்லாம இருக்கலாம், உங்க பிள்ளையே நீங்க நினைக்கிற மாதிரி வளர்க்க முடியாம இருக்கலாம், வேலையே கூட இல்லாம கூட இருக்கலாம். என்ன ஒரு பிரச்சனைனா, இல்ல பணம் எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு வேற எந்த ஒரு சந்தோஷம் சமாதானம் இல்ல, எல்லாமே குடும்ப சமாதானம் இல்ல, எல்லாருமே எனக்கு எகென்ஸ்டா இருக்காங்க, இந்த மாதிரி என்ன பிரச்சனை அதாலும் சரி, நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு, அவர்கிட்ட பதில் இருக்கு. பதில் இல்லாத கேள்விகளே அவர்கிட்ட கிடையாது. எல்லாமே நான் எதை கொண்டு போனாலும் அவரால் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம அவரு பிரசன்னத்துக்கு போகணும். எப்பயுமே ஆண்டவர் அதுதான் விரும்புறாரு. நம்ம உடனே யாருக்காவது ஃபோன் பண்ணி இப்படி நான் என்ன செய்யறது, இப்படி என்ன செய்யறதுன்ற விட அவர் சமூகத்துக்கு நம்ம போறோமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். எந்த நேரத்திலயும் அவர் சமூகத்துக்கு நம்ம போறோமா, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நீங்க ஒரு வேளை நீங்க ரொம்ப சோர்ந்து போய் என்ன செய்யறது, எல்லாமே கை மீறி போயிடுச்சு அப்படின்னாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் முழங்கால் படியுங்க. ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலை நான் கடந்துட்டு இருக்கேன், இதை தாண்டறதுக்கு எனக்கு ஏதாவது பண்ணுங்க, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லும்போது நிச்சயமா அது எப்படி நடக்கும்லாம் தெரியாது, ஆனா எப்படியாச்சும் ஒரு விஷயத்துல நடக்கும். அதை தீர்த்து கொடுப்பாரு ஆண்டவர். ஏன்னா நம்ம பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறோம் நீங்க எல்லாரும் ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறு தான் தருவேன். சோ அப்ப நம்ம எவ்வளவு ஒரு பிரச்சனை தலைகீழாவே இருக்கலாம். இப்ப ஒரு 10 ஒரு டோர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 டோருமே உங்களுக்கு அடைக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தாலுமே ஆண்டவர்கிட்ட போகும்போது அது நமக்குடைய என்ன டோரோ அதை திறந்து கொடுப்பாரு, அவர் திறந்து கொடுப்பாரு. ஏன்னா 10மே லாக்ல தான் இருக்கு, அவர் திறந்தாதான் நம்மளால இதுவே பண்ண முடியும். அந்த மாதிரி வருத்தப்பட்டு நம்ம எவ்வளவு பாரம்னா அவர்கிட்ட போகும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட நம்ம போகும்போது நமக்கு சொல்யூஷன் இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம நிறைய நேரம் நம்ம பண்றதான ஒரு தவறு. இதை நம்ம மாத்திக்கிட்டாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸே இருக்கும். என்ன அப்படின்னா அதிகம் நம்ம பேசாம, நம்ம முக்கியமா அதிகமா நம்ம முறுமுறுக்காம, ஆண்டவர் மேல பழி சொல்லாம, அதிகம் நம்ம பேசாம, நம்ம மனிதர்கள்ட்ட நம்ம எந்த ஒரு பேச்சுமே பேசாம நம்ம இருந்தாலே நமக்கு நிறைய நேரம் இது. ஏன்னா ஒரு சில நேரம் நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் மேலே நமக்கு டக்குன்னு கோவம் கோவம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டக்கு டக்கு நம்ம வாயில இருந்து வார்த்தைகள் ஆண்டவரையும் திட்டுவோம், கூட இருக்கவங்களையும் நம்ம எதனாலும் பேசுவோம், எல்லாமே நம்ம பண்ணுவோம். அப்படிங்கும் போது நம்மளுடைய அந்த பேச்சே நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு காலத்துல தடையா நம்மளுடைய பேச்சே பாவத்துக்கு வழிவகுக்கும் கடைசியில. அதனால நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பேச்சு அப்படி ரொம்ப சுத்தி சுத்தி இருக்கா, யார்கிட்டயுமே நீங்க பேசாதே. நம்ம ரொம்ப அதிகமா ஓகே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் நம்ம புலம்புறனாலயோ, மக்கள்கிட்ட போய் பரிதாபப்பட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்றனாலயோ அது சொல்யூஷன் கிடைக்காது. அதனால ரொம்ப அதிகமா தலைக்கு மீறி போச்சு அப்படின்னா வெளியே யார்கிட்டயுமே எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா அதனுடைய சொல்யூஷன் அவர்கிட்ட இருந்து தான் வரணும். அப்ப நம்ம சொல்லக்கூடிய நபர் நம்ம அவர்கிட்ட தான் நம்ம போகணும். ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்றப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கும் ஒரு அளவு தான் திங்க் பண்ண முடியும். அப்ப ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சொல்யூஷன், இது நம்ம வீடியோல நம்ம நிறைய பார்த்திருக்கோம், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. நமக்கு திருப்பி நமக்கு ரொம்ப நம்ம இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிருவோம். நம்ம யார் சொல்றதை நம்ம கேட்டு நடக்கிறது அப்படின்ற மாதிரி இன்னும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிருவோம். அதனால மக்களை விட ஆண்டவருக்கு தான் எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் தான் எல்லாமே படைச்சாரு. அதனால ரொம்ப அமைதியா இருந்துட்டு அந்த அமைதியின் காலத்துக்குள்ள நம்ம போறது ரொம்ப நல்லது. அமைதியா இருக்கும் போதே ஆண்டவர் நம்மளோட ரொம்ப அதிகமா பேசுவார். என் விசுவாசத்தோட பேசி பாருங்க, ஆண்டவரே
என்ன நடந்தாலும் நான் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவர், நான் உங்களை நம்புவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் அவர் மேல் மேல் நம்பிக்கையா நம்பிக்கையா இருப்பேன். யோபு அதெல்லாம் பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். சத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவங்களும் தீக்குள்ள அவர் விடுவிச்சா விடுவிக்கலாட்டினாலும் நான் வந்து உங்களை மடங்க மாட்டேன். அக்கா ஆண்டவர் என்ன விடுவிக்காமையா போனாரு? அந்த அந்த தீயில இருக்கும்போது அவர் வந்தாரு, ஒரு துளி கூட கருகாம வெளியே நம்ம கூட வந்தாங்க. அவங்க கூட நினைச்சிருக்கலாங்க, சரி தீக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் விடுவிச்சிருவாங்க. ஆனா தீக்கே போனாலும் அக்கினியின் மனம் வீசாமலும் கருகாமலும் அவங்க வெளியே ஆண்டவர் வந்து வந்தாங்க. உள்ள வந்து காப்பாத்தினார். நம்ம நிறைய நேரம் அப்படிதான் நினைப்போம், சரி நம்ம இந்த பிரச்சனை இப்ப ஒரு வேலையை விட்டு உங்களை தூக்க போறேன்னு சொல்றாங்க, சரி ஒரு வேலை பாஸ் கண்கள்ல தயவு கிடைச்சு, மேனேஜர் கண்கள் எப்படியா தயவு கிடைச்சு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். சரி வேலையும் விட்டு தூக்கிட்டாங்க, அந்த நேரத்தை நம்ம முறுமுறுக்க கூடாது. என்ன ஆண்டவரே, நான் ஜோமன்ட்டு போனேன், நான் இவ்வளவு விசுவாசமா போனேன் தெரியுமா, இப்படி வேலையை விட்டு தூக்கிட்டீங்களேன்னு. ஆனா அந்த இடத்துலயும் நமக்கு வந்து தேவனிடத்துல அன்புக்குறக்கு சகலமும் நன்மை, ஒரு வேலை வேற பெஸ்டா கூட கிடைக்கும். அந்த மாதிரிதான் நம்ம வந்து எப்பயுமே பாசிட்டிவா தான் நினைக்கணும், விசுவாசமா நினைக்கணும். இல்ல நீங்களே ஒரு ஓன் பிசினஸ் ஐடியா கூட ரொம்ப நாளா வச்சுட்டு இருந்திருக்கலாம், பிசினஸ் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆண்டவர் இதுதான் ஒரு நல்ல சான்ஸ்ன்னு ஆண்டவர் உங்களை ஆரம்பிக்க வைப்பாரு. எப்படி வேணாலும் நம்ம தேவனால நடத்த முடியும், அது மட்டும் நம்ம விசுவாசிட்டோம்னாலே போதும். நம்மளுடைய லைஃப்ல தினம் தினம் நம்ம வந்து அற்புதங்களை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.